கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கூடி வந்திருப்பது தேவனுடைய நாமம் மகிமைக்காகவும், பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு உறவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதை புதுப்பித்து கொள்ளவும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது எப்படி பிதாவுக்கு மகிமையாய் வாழ்ந்தார் என்பதையும், அப்போஸ்தலர்கள் எனக்கு எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும், நாமும் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு, கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் இதை எழுதும்போது எதை மனதில் வைத்து எழுதினார்? யோவான் தான் எழுதினார். யோவான் எழுதும்போது எதை மனதில் வைத்து எழுதினார்? சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. அதில் ஒரு வார்த்தையை கோட் பண்ணுறார். அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடம் அப்படின்றார். என்ன இடம்? அப்பம் சாப்பிட்ட இடம். அவர் என்ன பண்ணார்? இயேசு என்ன பண்ணியிருந்தார்? ஸ்தோத்திரம் பண்ணார். பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர்? 5000 பேர். இந்த 5000 பேருக்கும் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? போஷித்தார். பிரியமானவர்களே, 5000 பேரை போஷித்த ஆண்டவர். அடுத்து பாருங்க, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பங்களை எடுத்தவன் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் பண்றார். யாருக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு? அப்பத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றாரா? பிதாவின் இடத்துல ஸ்தோத்திரம் பண்றாரு. ஒரு வேலையை செய்யும் முன்னாடி என்ன பண்றாரு? பிதாவை பார்த்து, பிதாவே, நான் இப்பொழுது இந்த அப்பத்தை ஜனங்களுக்கு என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். இது என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க அப்படின்னு என்ன செய்றாரு? கட்டளை கொடுக்கல. என்ன செய்றாரு? ஸ்தோத்திரம் பண்றார். நம்ம வாழ்க்கையில் அப்படி செய்யறோமா? எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி பார்க்குறோம். ஆனால் இயேசு என்ன செஞ்சிருக்காரு? ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கர்த்தரை அதுக்காக என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணலாம், நன்றி செலுத்தலாம், துதிக்கலாம். பிரியமானவர்களே, இதெல்லாம் இயேசு நமக்கு செய்ததை சொல்லவில்லை, அப்போஸ்தலர்கள் எழுதி வச்சிருக்காங்க. பாருங்க எப்படி இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களுக்கு கொடுத்தார். அப்போ கொடுக்கும் முன்னாடியே பிதாவின் இடத்துல அவர் என்ன பண்ணுகிறாரு? நன்றி செலுத்துகிறார், துதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் என்ன செய்யணும்? சொல்லுங்க. வாய் இது கொடுத்து தெரியுமா? பேசுவதற்கும் துதிப்பதற்கும். அதான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், வாங்கன்னு சொல்வதற்கு தான் வாயை கொடுத்துருக்காரு, அவங்களை வரவேற்பதற்கு தான் 2 கையையும் இந்த 2 கையையும் வாயையும் எடுத்துட்டாருன்னு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டார் ஒரு இடத்துல, ஒரு புறஜாதி மனுஷன். அப்போ நீங்கள் மனதார மற்றவர்களை வாழ்த்தும் போது அல்லது வரவேற்கும் போது உங்கள் இருதயம் பூரிக்கும், மற்றவங்களுக்கும் அது என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். அதே போல் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுறாரு? நீங்கள் வாசிங்க.
கொடுத்தார். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அப்படியே மீன்களையும் எடுத்தா என்ன, அப்ப மீன் எடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில என்ன செஞ்சாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு அவரு கொடுத்தா எப்படித்தான் கொடுப்பாரு, ஸ்தோத்திரம் பண்ணி தான் கொடுப்பாரு. எப்போதுமே அவருடைய வாயில் என்ன இருந்தது, ஸ்தோத்திரம் இருந்துச்சு. நம்ம வாயில் இருக்கா, நம்ம வாயில நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லா நாளும் எதற்கு எடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். அதாவது 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, 5000 பேரை பார்த்தோம்னா பதட்டம் வரல, அவருக்கு என்ன வந்துச்சு, ஸ்தோத்திரம் வந்துச்சு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய இருதயத்திலும் நாவில் என்ன இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும். பிரியமானவர்களே, இதை நாம் அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய மூத்த சகோதரனாய் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும், பிரச்சனையை பேசக்கூடாது, எப்படி நடக்கும்னு பேசக்கூடாது, என்ன இருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூரிப்பான இருதயத்திலிருந்து ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், இது நமக்கு இருக்கும்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு பாருங்க. நிறைய பேர்ட்ட கம்ப்ளைண்ட் தான் இருக்க தவிர என்ன இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை. ஆனா இயேசு எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்தோத்திரம். தாவீது அதைத்தான் பார்த்துருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கர்த்தரை துதிக்கிறதுல அவன் கெட்டிக்காரன். வேதாகமத்தில் கர்த்தரை அதிகமாய் துதித்த ஒரு மனுஷன் யாரு, தாவீது. அதனால தான் அவன் இருதயத்துக்கு, அவன் பாவத்தில் அவன் பேசவே இல்லை, அவன் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னாரு. எனவே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் சூழ்நிலையிலையும் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும், இது ரூலா லவ்வா, நீ ரூலா செய்யக்கூடாது, அங்கதான் மேட்ரு. இது லவ்ல செய்யணும். அவர் மேல கொண்ட அன்பினால எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். பிரியமானவர்களே, ரூலா செய்யாதவங்க தயவு செய்து. ரூலா செஞ்சீங்கன்னா நீங்க சோர்ந்து போவீங்க. லவ்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சோர்வு வராது, அதிகமாய் உங்களுடைய இருதயம் பூரிக்கும். சரியா? அடுத்து, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை, அப்போ ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, சேதமாய் போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இப்படி எதையுமே சேதமாக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு இது கர்த்தர் நம்ம கொடுத்த நல்ல ஒரு உதாரணம், வார்த்தை பாருங்க. அடுத்து, அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமையின் அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா, அவர் ஸ்தோத்திரம் பண்ணி பிதாட்ட கேட்டு செஞ்சதுனால அங்கே என்ன வந்தது, மீதி வந்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி நடக்கும், இப்படி என்ன செய்யும், நடக்கும். பிரியமானவர்களே, தேவன் அப்படித்தான் அவருக்கு மட்டும் செய்வார், இயேசுக்கு மட்டும் செய்வார், உங்களுக்கு செய்ய மாட்டாரா, நமக்கும் அதே தான் செய்வார். ஆனால் நம்ம அதை விசுவாசிக்கிறோம் இல்லை, அந்த செய்கிறதும் இல்லை. அடுத்து பாருங்க, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான யாரு, தீர்க்கதரிசி, அவர் யார் என்ற வெளிப்பாடு இல்லை, அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் கிறிஸ்து என்றும் அநேகர் என்ன செய்யல, அறியல. மெய்யாகவே அவர் யாரு, கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவே தவிர இவங்க எல்லாம் தீர்க்க தெரிஞ்சுட்டாங்க. எரேமியா, ஏசாயா அல்லது யோவான் சொன்ன மரித்தவன் உயிரோடு வந்திருக்கான், இப்படித்தான் பார்த்தாங்க தவிர அவங்களுக்கு அந்த வெளிப்பாடே இல்லை. பேதுருவுக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. அடுத்து இன்னொரு மனுஷனுக்கு இருந்துச்சு, யாருக்குன்னா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்கு. அடுத்து பாருங்க, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அவர் எங்க போயிட்டாரு, மலைக்கு மேல போயிட்டார், உச்சிக்கு போயிட்டாரு. இது யாருக்குமே அவர் சொல்லவே இல்லை, சீசர்கள்லாம் கூப்பிடவே செய்யல. சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ 23ஆம் அதிகாரம் பாருங்க, 23ஆம் வசனம். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு எங்க ரெஃபர் பண்றாரு, அப்பம் சாப்பிட்ட பிறகு இவர் எங்க போயிட்டாரு, மலைக்கு போய் ஸ்தோத்திரம் பண்ண போயிட்டார். கரெக்டா? ஆரம்பிக்கும் போது பிட்டு கொடுக்கும் போதும் ஸ்தோத்திரம், முடிச்ச பிறகும் ஸ்தோத்திரம். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் இது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இது இல்லை. பிரச்சனையே பேசுகிறோம், இப்படியே பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கோம், பிரச்சனைக்கு தீர்ப்பு நம்ம வழி காண்றோம், தேடுறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
தீர்வுக்கெல்லாம் வழி தரல. அவர் பிதாவோடு எப்போதும் நன்றி செலுத்துகிறவராக இருந்தார். பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார். வேலை முடிஞ்ச உடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காரியம் ஆபத்தட்டையும் கர்த்தர்பாங்க, காரியம் முடிஞ்ச உடனே மனுஷனே இப்படி போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், காரியம் முடியத்தட்டையும் மனுஷன், ஐயா நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் எல்லாம் வேணும். முடிஞ்ச உடனே அவனை யாரு கண்டா, அவனுக்கு எனக்கு இது நான் உண்டாக்குனது, இதில் நான் செஞ்சது, அவனுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பிரியமானவர்களே, முடிவிலையும் அவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. அந்த படவில் உள்ளவங்களாம் கர்த்தருக்கு என்ன செய்யலை? ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை, நன்றி செலுத்தவில்லை. இன்றைக்கும் அப்படிதான். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு தனியாக போய் தன்னுடைய வாழ்க்கையில், அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிற, அதாவது உலக காரியங்களுக்கும் செய்யணும், அடுத்து தேவன் நமக்கு செஞ்சிருக்கிற இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த காரியங்களுக்காய் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நன்றி செலுத்தணும். நாம் சும்மா ஏதோ போய் நல்லவனாக நடந்தால் மட்டும் போதும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது 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 அவருடைய எய்மே இல்லை. அது அவருடைய எய்மே இல்லை. உன்னை விட நல்லவன் உலகத்தில் இருக்கான் தெரியுமா? உன்னை விட நன்மை செய்கிறவன் உலகத்தில் இருக்கான், உன்னை விட தியாகி உலகத்தில் இருக்கான். ஆனால் அவன் தேவனை துதிக்கவும் மாட்டான், தேவனுக்கு சார்ந்து கொள்ள மாட்டான். ஆனால் அந்த பூமியில் தேவனையே சார்ந்து கொள்ளக்கூடிய, இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை போல, ஒரு தகப்பனுடைய மார்பிலே சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையை போல இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தார். பாருங்க, 24ஆம் வசனம். பிரதித்திரமாக அங்க டிவைட் பண்றாரு பாருங்க. நீ யாரா அப்படின்றாரு. நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, என்னை. அப்போ நாம் எதுக்கு தேடுறோம்னா அவருக்கு தெரியும். இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்களா, நானும் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கோம்னு அவருக்கு தெரியும். உண்மையிலே அவரை ஆராதிக்க வந்திருக்கோமா, உண்மையிலே அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கோமா, அல்லது வேற எதுவும் நோக்கம் இருக்கான்னு அவர் என்ன செய்வாரு? சொல்லிடவே செய்வாரு. அவர் சொல்லாம இருக்க மாட்டார். என்ன அழகா பேசுவாங்க. நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் சீல்டு பண்ணியிருக்காரு. அவர் எவனுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவன் தவிர வேறொன்னும் இயேசுவை யார் நினைச்ச முடியாது, அறியவே முடியாது. இன்றைக்கும் இயேசுவை யார் என்று அறியாமல் அப்பத்துக்காகவே தான் அநேகர் தேடுறாங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவே அநேகர் நினைச்சுனா. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா உன் தேவையில்லைன்னு சந்திப்பார், உனக்கு எதிராக இருக்கவன் ஓடி போயிடுவான், இந்த வருஷத்துல அப்படி அடுத்த வருஷம் இப்படி வயிற்றுக்காகத்தான் பேசுகிற பிரசங்கத்தை நீங்கள் கேட்க முடியும். தவிர நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற போஜனத்திற்காக கிரி நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ மனுஷகுமாரத்தில் நாம் எதுக்கு வரணும்? நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற அதற்காய் தேடுகிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். அந்த நித்திய ஜீவனுக்காய், அந்த நித்திய வாழ்க்கைக்காய் கர்த்தரை தேடுகிறவங்க எத்தனை பேர்? அவர்களைத்தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த 12 பேரையும் அப்படி மாற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஜனங்கள் இருந்துட்டு போட்டோம், ஆனா அவர் அந்த 12 பேரையும் எதா மாற்றணும்? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காய் கிரியை நடப்பிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய பிளான். எனவே நீங்கள் வந்திருக்கிற நீங்கள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சி என்ன, விருப்பம் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கறது இல்லை. நான் பார்க்கறத விட அவர் பார்க்கிறார். நான் பார்ப்பதை விட அவர் உங்கள் தேவைகளுக்காய் கர்த்தரை தேடுகிறீர்களா, அல்லது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்தை அவர் எனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார், எனவே அதை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் அவரை தேடுகிறேன். எத்தனை பேர் இதை தேடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் நினைக்காங்க மலை பிரசங்கத்தை உபதேசத்தின்படி நடந்து போயிடணும்னு. வாய்ப்பே இல்லை. அவர் என்ன சொல்றாருமா, உனக்கு இதை வாங்கு, அது லேஸ். இப்படி நித்திய ஜீவன் வரைக்கும் நினைக்கிற போஜனத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை உனக்கு ரொம்ப எளிது அப்படின்னு பேசினார். அதனால தான் பவுல் இங்கே என்ன சொன்னாரு, பிலிப்பியர்கள் இருப்போம்,
4:1 படிங்க. பிலிப்பியர் 4:1. எனக்கு பிரியமும் அப்போ எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க சொல்லுங்க. அப்போ எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, இப்படிப்பட்ட சகோதர ஐக்கியத்தை பார்க்க முடியுதா? எப்படி இப்படிப்பட்ட சகோதர ஐக்கியம், இதுதாங்க வேதம் காண்பிக்கிற ஐக்கியம், வேதம் பார்க்கிற, தேவன் பார்க்கிற ஐக்கியம். எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. அல்லேலூயா. பவுல் ஊழியம் எப்படி போயிருக்கு தெரியுமா? வந்து பேசி பிரசங்கட்டு ஓடல. எப்படி? எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இங்க அவர் உலக காரியத்தை எதுவுமே பேசல. கர்த்தருக்குள் நீ நிலைத்திருக்கும் போது இதெல்லாம் தன்னால, இப்படி தன்னால ஒருத்தன், அதாவது முதலமைச்சராக ஏன் ஆசைப்படுறாங்க தெரியுமா? ஏன் போட்டி போடுறான்? முதலமைச்சர் ஆயிட்டான்னா அவன்கிட்ட கேட்காமலே அவனுக்கு அத்தனை பாதுகாப்பும் வந்துடும், அத்தனை சப்ளை எல்லாம் வந்துடும் இல்லையா? அதுக்கு தான் அவன் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறான், எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்க மாட்டான். அப்போ ஏன் அதுதான் இதே மாதிரி தான் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து கொள்வார். இதுவும் அவருடைய அன்பு, இதுவும் அவருடைய அன்பினால் அவர் செய்கிறதெல்லாம் நமக்கு எப்படித்தான் செய்கிறாரு? அன்பினால் செய்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவர் அன்பினால் செய்கிறார் என்பதை அறிந்தால் மட்டும்தான் நீங்கள் அவரிடத்தில் என்ன செய்ய முடியும்? அன்பு கூற முடியும். அன்பினால் நீங்கள் அவருக்கு எதையும் செய்ய முடியும். இல்லைன்னா நீங்கள் கடமையை நிறைவேற்றுகிறவர்களாய் 10 மணிக்கு போயிட்டு 2-12 மணிக்கு போயிடலாம். அது அந்த டைம் உங்களுக்கு சாயந்தரம். ஆனால் ஜெபம்னா அந்த நேரம், ஏன்னா உங்கள் கடமை என்னச்சு முடியுது. அப்படி இல்லை. அன்றியும் ஒரு 3 வசனம். எப்படி கூட்டாளி? இப்படி தாங்க ஐக்கியம் இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. இப்படி நம்ம இருக்க விரும்புகிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். பவுல் இருந்தாருன்னா இன்னைக்கு இப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்போ இப்படிப்பட்ட ஐக்கியம் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவன் கட்டுகிற சபை. சரியா? அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அப்போ ஊழியத்தில் என்ன இருக்கணும்? ஃபெல்லோஷிப்பு, அடுத்து பிரயாசம். ஃபெல்லோஷிப்பு, அடுத்து பிரயாசம். இதுதாங்க உண்மையான கிறிஸ்டியானிட்டி. பவுல் டீம்னா இப்படி தான் பார்ப்பாரு. சரியா? இப்படியே இந்த பூமியில் இன்னைக்கு இப்படி பார்க்க தேவன் விரும்புகிறார். இப்படி செய்யும்போது உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க. ஆனால் நமக்கு அதே இல்லை, தெரியல. அடுத்து இல்லை, அங்கே பாருங்க. பிரயாசப்பட்டார்கள் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. எப்படிங்க தெரிஞ்சுது? அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எவன் பேர் இருக்கோ அவன் என்ன செய்வான்? சொல்லுங்க அப்போ. ஜீவ புஸ்தகம் பேர் இருந்தா அவன் என்ன செய்வான்? அதெல்லாம் செய்வான். சுவிசேஷ விஷயத்துல அவன் மிகவும் பிரயாசப்படுவான். இதுதாங்க ஊழியம். இப்படி ஊழியத்தை இந்த நாட்களில் தேவன் செய்ய விரும்புகிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்து கர்த்தருக்குள் எப்பொழுதும், ஏன் தெரியுமா உங்க பேர்லாம்? இதனால தான் சொன்னார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் சமீபம். அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கன்னு சொன்னார் தெரியுமா? இந்த சாந்த குணம் தான். இந்த சாந்த குணம் அது எங்க கொண்டு போவோம்? உங்களை நித்திய ஜீவனுக்கு ஏறாய் நடத்தும். பாருங்க, அந்த சாந்த குணம் நம்மகிட்ட வெளிப்படணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இந்த சாந்த குணம் வேணும்னு விரும்புவோம்? இந்த சாந்த குணம் இருந்தால் நம்ம நினைப்போம் எல்லாம் நம்முடைய தலைமையில் என்ன செஞ்சிருவான்? மிளகா அரைச்சிருவான். இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிதான் நம்முடைய மென்டாலிட்டி இருக்கு.
ஆனா வேதம் பார்க்கறது அவன் மிளகா அரைக்கட்டும்னு சொல்றாரு. மிளகா என்ன செய்யணும்? அதெல்லாம் அரைக்கட்டுமே, அப்படி வாழ், அதுதான் உனக்கு உன் பேர் எங்க இருக்குன்னு அர்த்தம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து, நீங்கள் என்ன செய்யப்படாதான்? ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். இப்ப ஏசு செஞ்சாரா இல்லையா? யோவான் 6ல் பார்த்தோமா? 5000 பேர் இருக்காங்க புருஷர்கள் மாத்திரம். இந்த சூழ்நிலையில 5 அப்போ 2 மீன் இருக்கு. அவர் என்ன செஞ்சாரு? ஒன்றுக்கும் கவலைப்படலை. என்ன செஞ்சாரு? ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை பிதாவுக்கு தெரியப்படுத்தினாரு. முடிச்ச உடனேயும் நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி மலைக்கு போயிட்டாரு. அதாவது பிட்டு கொடுக்கும்போது எல்லாரோட, முடிச்ச உடனே தனியா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ண வேண்டியது. இது அன்பினால் நாம் செய்யும்போது அந்த ஆசீர்வாதங்களை, அந்த பலனை, அந்த இருதயத்தின் சந்தோஷத்தை நீங்கள் மட்டுமே அறிய முடியும். வேற எதுவும் யாரும் உங்க சந்தோஷத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில தந்திருக்கிறார். பரலோகத்தில் இதெல்லாம் கிடையாது. பரலோகத்துல இந்த வாழ்க்கை கிடையாது. இந்த பூமியிலேயே நாம் இப்படி வாழ முடியுமா? அப்பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் என்ன செய்யும்? இது யாருடைய பங்கு? அவருடைய பங்கு. அப்போ இப்படி இருந்தோம்னா நாம கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பிரியமானவர்களை யோசிக்க வேண்டாம். நமக்கு ஒன்று எப்போதும் அவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், நன்றி சொல்லணும். ஆனால் இன்னைக்கு மனுஷன்ட்ட என்ன இல்லை தெரியுமா? தான்னு கேட்கறது இருக்கிறத விட நன்றி இந்த இருதயத்தில் இல்லை. ஒருத்தன் 1 லட்ச ரூபா தந்தால இவ்வளோதானே தந்திருக்கான் அப்படின்னா என்ன இருக்க தவிர, 10 ரூபா இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயம் இன்னைக்கு மனுஷன்ட்ட இல்லை, பிரியமானவர்களே. எனவே ஒரு பாடல் உணர்ந்து, ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? ஸ்தோத்திர ஜபத்தினால என்ன பெருகுதான்? கிருபை பெருகுமா. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், இன்னிலிருந்து ஒன்று மாற்றிக்கணும். எப்போதும் கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? வாயை திறந்து நீங்க நன்றி சொல்லணும். நீங்க வாயை திறந்து நன்றி சொல்றத உங்க காது கேட்கணும். முதல்ல உங்களை என்ன சொல்லுவான் தெரியுமா? வாக்குறு போட்டு கட்டி விட்டுருவான். மாட்டுக்கு அந்த காலத்தில் மாடு உழும்போது அல்லது வண்டி அடிக்கும் போகும்போது வாக்குறு போட்டு கட்டி விட்டுருவாங்க. அந்த மாடு எதுவுமே நினைச்ச முடியாது, செய்ய முடியாது. அது எதுவுமே கிடைக்காது. பிரியமான பக்கத்தில் புல் இருக்கும், அதை நினைக்க முடியாது, செய்ய முடியாது. பருத்தி கூட இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு வாக்கூட போட்டு விட்டோம்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46 படிங்க. 46 1:46. மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை, நம்ம எல்லாருக்கும் ஆத்மா இருக்கா? என்னைக்காவது ஆத்மாவில் கர்த்தரை மகிமைப்படுத்திருக்குமா? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்போ அவ உன்னை புரிஞ்சுட்டா, ஒரு வாலிப பெண் புரிஞ்சுக்கிட்டா. இப்போ இங்க கர்த்தரை மகிமைப்படுத்து, எது மகிமைப்படுத்தணும்? ஆத்மா மகிமைப்படுத்துங்கிறது எப்படி சொன்னா? வாயினால சொன்னா. சும்மா ஆத்மா மகிமைப்படுத்துன்னு கம்முன்னு இருக்கல. என்ன பண்ணா? என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி
களி கூறுகிறது. அவன் உலகத்தில் எதை பற்றியும் அவன் என்ன செய்யலை, கவலைப்படலை. இது இந்த ட்ரெண்ட் எப்படி ட்ரெண்டு தெரியுமா? வாலிப பொண்ணு கல்யாணம் ஆகலை, நீ உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும், உலகமெல்லாம் என்ன பேசும் அப்படின்னு அவன் என்ன செய்யலை, கவலைப்படலை. அவன் என்ன மாறிட்டா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவளுக்கு என்ன இல்லை, யோசனையே இல்லை, கவலை இல்லை, யோசனையே இல்லை. நமக்கு எவ்வளோ யோசிக்கும் தெரியுமா? நம்ம எவ்வளோ யோசிக்கும். நம்ம ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடி, கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை செய்யணும்னா நாம் எவ்வளவு யோசிக்கிறோம். உண்மையா இல்லையாங்க? நான் நிறைய யோசிக்கிறோம். ஆனால் அவள் பின்னாடி யோசிக்கவே இல்லை. எப்படி யோசிக்கவே செய்யலை. அவள் விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால், அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அதான் நடக்கும். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது நாங்கள் வேசிக்கு பிறந்தவர்கள் அல்ல, வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? வாசித்திருக்கீங்களா? அத நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவரை வேசிக்கு பிறந்தவன்னு சொல்லிட்டாங்க, சொல்லாம சொல்றாங்க. ஆனா அவ என்ன சொல்றா, இது முதல் எல்லா சந்ததிகளும். அப்போ ஆத்துமாவிலிருந்து யார் தேவனை துதிக்கிறார்களோ அவங்க பார்வை வேற மாதிரி இருக்கும். சரியா? ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை யார் மகிமைப்படுத்துகிறார்களோ அவங்களுடைய விஷன் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய தரிசனம் அவங்க வேற மாதிரி இருக்கும். மாம்சத்தில் நடக்கிறவனுடைய பார்வை வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எந்த விஷனில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆத்துமாவின் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோமா அல்லது மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோமா? ஆண்டவர் தான் சொன்னார், ஏசு சொன்னார்ல, யோவான்ல வாசித்தமா இல்லையா, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காய் கிரியை நடப்பீங்களோ அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு அதே அவர் கொடுப்பார்னா, இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டாரா? எப்படி நித்திய ஜீவனே கொடுக்கிறாரு. அதுதான் பவுல் ரோமர்ல எழுதினார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும், அப்படி எடுத்து எனக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்க. அப்போ நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா உனக்கு ஒருமே குறையா இருக்கான்னு ரிக்கார்டு பொய்யாகவே செய்யவே செய்யாது. எங்க மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அவ்வளோதான் மேட்ரு. நம்ம உணர்ந்து மனம் திரும்பி கரெக்டாக அவரை விசுவாசித்தோம்னா, பிரியமானவர்களே, இந்த மரியாதை போல நீ வேற யாரையும் பார்க்க வேண்டாம். இந்த மரியாதை அவர் வாலிப பெண்ணு, அவர் தீர்மானம் எடுத்தவங்க, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை அதுதான் பாருங்க, இன்னைக்கு மரியாதை கும்பிட்டு இருக்காங்க. அதுதான் காரணம், எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி. அப்போ அவமானத்தை எண்ணலை, நிந்தி எண்ணலை, எதுவுமே எண்ணலை, இது முதல் என்னை அப்படித்தான் அவன் சாதிச்சா. இதைத்தான் இயேசு நம்ம எபிரேயர்ல பார்க்குறோம். எபிரேயர் 12 பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2 படியா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை, அப்ப அவமானத்தை அவர் என்ன செய்யல, நமக்கு அவமானம் வந்துன்னா அவமானத்தை மறக்க முடியாது இல்லையா? அவர் நினைக்கவே மாட்டாரு. ஆனா நம்ம ஒரு அவமானம் எங்கேயா யாராவது பேசிட்டாங்கன்னா நம்மளால அது ஆயுளுக்கும் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. ஆனா பவுல் அப்படி இல்லை. பவுலுக்கு அவர் எத்தனையோ அவமானம் நின்று வந்துச்சு, அவர் எதையுமே மனசில் வச்சுக்கல. அவர் கிறிஸ்துவையே தனக்கு முன்னாடி வச்சிருந்தாரு. இதுதான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் இளைப்புள்ளவர்களாய்
பிரச்சனை எங்க இருக்கு? எங்க இருக்கு? இப்ப அவளும் என்ன சொன்னா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுது. இப்ப ஆத்மாவை குறித்த சத்தியமோ ஆத்மாவுக்குரிய வாழ்க்கையோ ஆத்மாவுடைய வாழ்க்கையை பேசுறதுல எல்லாம் சரீரத்துக்குரிய காரியமே பேசிட்டு இருக்காங்களே தவிர, ஆத்மா அழிவில்லாத ஆத்மாவை குறித்துதான சத்தியத்தை, ஆத்மாவுக்கு என்ன தேவை என்பதை பேசுவதை நீங்க கேட்கறது ரொம்ப அபூர்வம். சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை அல்ல, அவரையே, அவரையும் அல்ல, அவரையே நினைத்து. அப்போ நிந்தை, அவமானம், பாடு இதெல்லாம் வந்துன்னு சொன்னா என்ன செய்யணும்? அதை நினைச்சு விடாது, நினைக்கவே விடாது. அப்படிப்பட்டவனுக்காக அவர் களத்தில் இறங்கி நிற்பாருங்க. அவர் எங்க நிற்பாரு? களத்தில் இறங்கி நிற்பார். எப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி எங்க போட்டாங்க? அக்கினியில் போட்டாங்க. ஆனால் 4வது ஆளா என்ன செஞ்சாரு? உள்ள வந்துட்டார். அவன் என்ன சொன்னா தெரியுமா? நீ நினைக்க மாதிரி கர்த்தர் எங்களை காப்பாற்றுவாரு அக்கினி சூழலிருந்து. காப்பாத்தாட்டலும் பரவாயில்ல, காப்பாத்தாட்டலும் பரவாயில்ல, நாங்கள் ஒன்றை என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா 7 மடங்கு. ஆனால் உள்ளே போனவன் போயிட்டான். ஆனால் உள்ளே போனவனுக்கு பாதுகாப்பாக அவர் வந்துட்டாரு. இப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இப்படிப்பட்ட தீர்மானம் நம்ம எடுக்கிறோமா? இப்படிப்பட்ட தீர்மானம் நம்ம எடுக்கிறோமா? பிரியமானவர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்க. தீர்மானம் எடுக்கிற என்னைக்குமே நம்ம ஒரு தீர்மானம் என்னைக்கு எடுக்கிறோமோ அந்த தீர்மானம் விதை போன்றது. எப்படிப்பட்டது? உங்களுடைய தீர்மானம் எது போன்றது? விதை போன்றது. அந்த விதை கனியை கொடுத்தே ஆகும். கனியை மட்டும் இல்லை, பிறர் இன்னொரு விதையும் அது என்ன செய்யும்? பிறப்பிக்கும். எனவே பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நான் முதல்ல கேட்டது போல அடிப்படை சிம்பிளான காரியம்தான், சிம்பிளான காரியம்தான். எல்லாவற்றிற்கும் முடிவுலையும் ஸ்தோத்திரம், ஆரம்பத்திலையும் ஸ்தோத்திரம். இதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதலுக்கு நடத்தும். எல்லாரும் டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லலாம். எல்லாரும் டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் சொல்லலாம். யாருக்கு? ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் எங்க இருக்காரு? அதனால தான் ஸ்தோத்திரம். எங்கேயோ இல்லை. இங்கே நிறைய பேருக்கு அவர் எங்கேயோ இருக்கிறார் அப்படிங்கிற பதஷ்டத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கேயோ இருக்கிறார். இயேசு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். பிரியமானவர்களே, பவுலும் இதுதான் சொன்னார். இயேசுவும் இதுதான் பேசினார், பவுலும் இதுதான் பேசினார். எனவே பிரியமானவர்களே, அவர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் வாயை திறந்து என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். நீங்கள் வாயை திறந்து உங்கள் இருதயத்திலேருந்து நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் சூழ்நிலையை மாற்றும். எப்படி? உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் சூழ்நிலையை மாற்றும், உங்களை மாற்றும், என்னையை மாற்றும். புரியுதா? என்னைய மாற்றாம அங்கே மட்டும் மாற்றி ஒரு பிரயோஜனமே இல்லை. அதாவது உள்ள அக்னிக்கு போகும்போது இவங்களை மாற்றி விட்டது எது? அந்த அக்கினி இவங்களை ஒண்ணுமே செய்யாதபடிக்கு இவங்களை நினைஞ்சிருச்சு, மாற்றி விட்டதை தவிர. ஆனா உள்ள போனவன், தூக்கிட்டு போனவன் நினைஞ்சிருச்சு பொசிக்கிட்டு. அப்படியானால் பிரியமானவர்களே, நம்மை மாற்றும், நம்மை மாற்றும். அவர் மெயின் பாயிண்ட், அவர் நம்மை மாற்றுகிறவர். நம்மை மாற்றத்தான் அவர் பூமிக்கு வந்தார். ரட்சித்து நம்மை மாற்றுவதற்கு தான் அந்த பூமியில் வந்தார். அது பார்த்தீங்கன்னா ரோமருக்கு இருக்கும் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ரோமர் 8ல் 29 படியா? 28, 29. யாருடைய தீர்மானம்? அவருடைய தீர்மானத்தின், என்னுடைய தீர்மானம் இல்லை. அவர்கள் என்ன செஞ்சிருக்கோம்? அப்ப என்ன செய்யலாம்? எல்லாம் நன்மைக்கு ஏதோ நடக்குன்னு தெரிஞ்சுதான் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் செய்யலாம். அதுதான் மேட்ரு. அநேக சகோதரருக்குள்ளே ஆக்குவாரா, ஆக்கிட்டாரா? அதனாலதான் ஸ்தோத்திரம் பண்ணலாம், அதனாலதான் ஸ்தோத்திரம் பண்ணலாம். சரியா? அவர்களை
மகிமை படுத்தியும் இருக்கிறார். அப்போ என்ன என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா. இதை நீங்கள் ஆத்துமாவிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இது உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய மாம்ச கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆத்தும கண்ணுக்கு அவ சொன்னால, இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவானது என்று சொல்லுவார்கள். இந்த பார்வை வந்துருச்சுன்னா நீ எப்போதும் கர்த்தரை ஆத்துமாவில் என்ன செய்யலாம்? தோத்தரிக்கலாம். நீங்கள் கண்டு விசுவாசிப்பதில்லை, காணாம ஒன்றை விசுவாசிக்கணும்னா நீங்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, கண்டு விசுவாசிக்கிறவன் பாக்கி. இது வீடு அப்படின்னு சொல்ல எனக்கு தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு அப்படின்னு தீர்க்க தரிசனத்தை நம்பினோம்னா அவன் யாரு? பாக்கியவான். பிரியமானவர்களே, இப்படித்தான், இப்படி விசுவாசிப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவன் கர்த்தரை துதிப்பான், நன்றி சொல்வான். எப்பொழுதும் தன்னுடைய இருதயத்துல நன்றியும் துதியும் இருக்கும். அவன் வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் இருக்காது. என்ன இருக்காது? கம்ப்ளைண்ட் இருக்காது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, இது பூமியில எல்லாருக்குமே கிடையாது. இயேசு பூமியில வந்திருக்கும் போது எல்லாரும் அவரை அறிந்து கொண்டார்களா? சரி, பவுல் ஊழியரை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களா? அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் வர மாட்டாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அதனால சொன்னார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இது காட்ஸ் பிளான். இது மனுஷன் பிளான் கிடையாது. இது மனுஷனுடைய பிளான்னா மாத்திரலாம். காட்ஸ் பிளான் என்ன முடியாது, மாற்றவே முடியாது. எழுதப்பட்ட படிதான் நடக்குமே தவிர இங்க ஒன்று மாற்றவே முடியாது. எனவே தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் அப்படின்னா நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்னா அவன் வாயில துதி வந்துடணும். அப்போம்னா தான் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அவன் சொல்லுகிறது அர்த்தம் இருக்கிறத வர, சும்மா நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சும்மா சொல்லிக்கிட்டோம்னா, அவன் துதிக்காம இருந்தான்னா அவன் சொல்றது போய். கரெக்டா? விளங்குதா விளங்கலையா? எனக்கு எல்லாம் நடக்கு, எல்லாம் நன்மைக்கு ஏதாவது நடக்குன்னு அவன் சும்மா கர்த்தரை துதிக்காம இருப்பான்னு சொன்னா அவனுடைய விசுவாசம் பொய்யான விசுவாசம். எப்போ அது உண்மையா மாறும்னா, அவன் கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை என்ன செய்வான்? துதிப்பான். எந்த பிரச்சனையிலையும் துதிப்பான், சந்தோஷத்துலையும் துதிப்பான். பிரச்சனையிலையும் துதிப்பான், சந்தோஷம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது பிரியமானவர்களே, பிசாசு பயப்படுவான். இவன்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கானோ துதிக்கானோ அங்க பிசாசு என்ன செய்வான்? பயப்படுவான். ஆனால் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை கண்டு நம்ம பயப்படுதோம். வாயை துதிக்கே என்ன செய்ய மாட்டோங்க, துதிக்கிறதுக்கு நம்முடைய நாவை பயன்படுத்த மாட்டோங்க. எனவே பிரியமான வரும் நாட்களில் மரியாதை கற்றுக்கொள்வோம். யார்கிட்ட? என் ஆத்துமா கர்த்தரை, ஒரு வார்த்தை வந்து தேவதூதத்தில் வருது. இப்போ தேவதூதத்திலிருந்து உங்களுக்கு வராது. எங்கிருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும்போது, ஆமேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். பிரியமானவர்களே, என்ன செய்யும்? அது கண்டிப்பாக நடக்கும். நாம் கடந்த வாரம் கேட்டோம், 2 வாரத்துக்கு முன்னாடி. தேவனுடைய வார்த்தை என்பது விதை. அந்த விதை எப்படினாலும் அது நினைஞ்சிடும், முளைச்சே தீரும். எந்த விதையுமே அது முளைக்காம இருக்கவே செய்யாது. அது விதை. அதனால தான் அது விதை. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அப்படி விசுவாசிக்கும் போது, துதிக்கும் போது, எல்லா இடத்துலையும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது, நான் பார்த்தோம் இயேசு முதல்லையும் ஸ்தோத்திரம் பண்ணாரு. அந்த சீசர்லாம் போயிட்டான், ஆனா அவர் ஸ்தோத்திரம் பண்றத விடல. பிரியமானவர்களே, சீசர்களும் ஸ்தோத்திரம் பண்ணல. ஆனா இவர் நினைச்சாரு, நான் காட்சி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 24 படிங்க, 23, 24. 1 கொரிந்தியர் 11ல் அப்பத்தை எடுத்து என்ன பண்றாரு? இங்கே என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் தான். அதனால சொன்னாரு, அவர் சொன்னதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்ட என்று சொல்லும் காலம் வரைக்கும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போம். அதை பிட்டு வாங்கி புசியுங்கள். அப்ப அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்துன்னு நிறுத்தணும். அப்பமும் ஸ்தோத்திரம் பண்ணித்தான்.
பிரியமானவர்களே, இதுதான் அங்கே சைலண்டாக இருக்குது. இது ஆவியானவங்க மறைச்சு வச்சுருக்காரு பாருங்க. அப்போ அவர் எல்லா சூழ்நிலையும் என்ன செஞ்சார்? ஸ்தோத்திரம் பண்ணார். மறுநாள் இல்லை, அன்னைக்கு காலையில் இப்படி ராத்திரி ராப்போஜன் நடக்கு, காலையில் அவர் என்ன செய்ய போகிறாங்க? பிடிச்சி சிலுவையில் அறைய போகிறாங்க. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் நமக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். பிதாட்ட, அப்பா இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் செய்தீர்களானால், பிரியமானவர்களே, அதனுடைய மகிமையை நீங்கள் தான் காண முடியும். இது வேற ஒருத்தரும் விளக்கவே முடியாது. அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவரும் அறியக்கூடாத புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு சொன்னார். எனவே அந்த இன்பத்தை, அந்த பேர் இன்பத்தை நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும், அதை ருசிக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்கே வச்சிருக்காருன்னா, சிம்பிளா எதில் வச்சிருக்காரு? ஸ்தோத்திரத்தில் வச்சுட்டாரு. பெரிய காரியமாக இருந்தா பிரச்சனை. ஆனால் எங்கே வச்சிருக்காரு? உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. வாயிலும் இருதயத்திலும் தான் இருக்கு. அப்போ வாயில இருதயத்தில் விசுவாசித்து வாயினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எதை தருகிறார்? எதை தருகிறார்? வெற்றியை தருகிறார். நீங்கள் அதாவது இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு புதைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்துச்சு. 3ஆம் நாள் ரைஸ் ஆன் விழுந்த வீர்த்திருந்தார் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பூரா அவங்களுக்கு கலக்கம் தான் இல்லையா? இப்போ இது வரைக்கும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி கொன்று புதைக்க வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம். புதைச்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? கலக்கம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கலாம். ஆனால் நீங்கள் எது செய்யணும்? அவர் ராத்திரியே எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடின்னு பாருங்கள். அவர் சிலுவையில் எப்போ அரைஞ்சாங்க? அவர் எப்பவுமே ஸ்தோத்திரம். ஒன்று சொல்கிறேன், எனக்கு ஆவியானவர் விளக்குனது, அவர் அப்போயிலிருந்து அவருடைய ஆத்மாவில் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் இருந்தார். கரெக்டா? என்ன பண்ணியிருந்தாரு? நீங்கள் இப்படி ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்கள மன்னிக்க முடியும், அன்பு கூற முடியும், எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். எல்லாத்துக்கும் என்னதான் காரணம்? ஸ்தோத்திரம் தான் காரணம். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன்னா உங்கள் இருதயத்திலிருந்து ஆத்மா துதிக்க ஆரம்பிச்சு சொன்னா. அதனால தான் தாவீது சொன்னா, சங்கீதம் 103 சங்கீதம் 103 1-2 படிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ பாருங்க, நம்முடைய ஆத்துமா தான் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். எப்போதும் உங்க ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை துதித்து பாருங்க. அதான் யோவான் சொன்னாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. அப்போ ஆத்துமா வாழணும்னா கர்த்தரை துதிக்கும் போது உங்க ஆத்துமா வாழும். உங்க ஆத்துமா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்ய முடியும்? சுயித்திருக்க முடியும். நிறைய பேர் ஆத்மா வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதே இல்லை, சரீர வாழ்க்கையை மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதான் பெரிய பிரச்சனை. இப்படி மனுஷனுக்கு எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் கடைசியில் மனுஷனை மண்ணால் உண்டாக்கிட்டு கடைசியில் தான் ஆத்மாவை அவனுக்கு உண்டாக்குனாரு. அப்போ அவனுக்கு தேவையான சரீரத்துக்கு தேவையானதில் என்ன செஞ்சாரு? உண்டாக்கிட்டாரு. ஆனால் இவன் ஆத்மா தேவையை விட்டுட்டு சரீர தேவையை தேடிட்டு தான். அதான் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. முதல்ல அவர் ஃபஸ்ட்டு தேடுறாருன்னு அவர் சொல்லணும், நானே சொல்லக்கூடாது. எனவே அப்படி நான் வாழ்வோமானால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படானா, கவலை இருக்காமல் கவலைப்படான்னு சொல்ல முடியாது இல்லையா? கவலையே இல்லாமல் கவலைப்படான்னு சொல்ல முடியுமா? அப்போ இருக்க கவலையில் நீ துதிச்சின்னா கவலை போயிடும், பிரச்சனை போயிடும், தேவ சமாதானம் வந்துடும். அந்த தேவ சமாதானம் உனக்கு எல்லாத்தையும் தந்துடும். தேவ சமாதானம், அந்த தேவ சமாதானத்துக்குள்ள தான் அம்புட்டு இருக்கு. அதனால தான் சொன்னாரு, இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது சீசர்களுக்கு என்ன கொடுத்தாருமா? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனும் உங்களுக்கு தெரிஞ்ச மாட்டான், எடுத்து போட மாட்டான் அப்படின்னு சொன்ன. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுத்ததுனால அந்த சமாதானத்துக்குள்ள எல்லாமே இருக்குன்னு நான் சொல்லேன். சரியா? அந்த சமாதானத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு நாம் 100% ஒப்புக்கொள்ளணும். எத்தனை %?
100% நம்ம ஆண்டவரே இப்படிப்பட்ட மேலான வாழ்க்கையை நீ தந்திருக்கிறதுக்காக மனப்பூர்வமாய் நான் ஒப்பு கொடுக்குறேன். அது என்ன செய்வேன், இன்றிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து நான் எல்லா காலத்திலும் ஒரு பாடல் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எனவே எல்லா காலத்திலும் சங்கீதக்காரன் சொல்லுவான், சங்கீதம் 34 இந்த ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். சங்கீதம் 34 1 2 மணியா எப்படி? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுக்கு இது இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா? அடுத்து அப்போ வாயை மட்டும் சொல்லலை, இப்போ இங்கேயும் சேர்த்து எழுத்துட்டாரு ஆத்மா. இங்கே உங்கள் ஆத்மாவையும் உங்கள் வாயை எப்போதும் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க துதியில். உங்கள் ஆத்மா எப்போதும் உங்கள் ஞாபகம் கரெக்டாக இருக்கட்டும் துதியில். பிரியமானவர்களே, அதனுடைய வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். போ யாரு நீ இதை செய்யும்போது மற்றவங்களுக்கு என்ன உண்டாயிரும்? சந்தோஷம். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் அனுபவிப்பதற்கு பூமியில் வைத்திருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே அப்படி நடத்துவதாக. ஆமென். தேங்க்யூ.